உம்மோடு பேசும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். வேதனைகள், சோதனைகள், ஆபத்து நிறைந்த உலகத்தில் ஆண்டுடைய பராமரிப்பு ஒழுங்கி இருந்தது. தொடர்ந்து உடைய பராமரிப்புக்காக எங்களுக்காக, குடும்பங்களுக்காக, தலைமுறைகளுக்காக, சபைக்காக, சபை மக்களுக்காக, குடும்பங்களுக்காக, தலைமுறைகளுக்காக, எங்கள் தேசத்திற்காக, தேசத்தின் மக்களுக்காக, குடும்பங்களுக்காக, தலைமுறைகளுக்காக, உலகம் முழுவதும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்காக இந்த கொடூரமான கொள்ளை நோய் எல்லா குடும்பங்களை காப்பாற்றும்படி உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் கண்ணீரோடு ஸ்தோத்திரம். உம்முடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் இல்லாதபடி இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு நிமிடம் கூட உயிரோடு வாழ முடியாத தெய்வமே, உம்முடைய பராமரிப்புக்காக, பாதுகாப்புக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்திரம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பாதபடியாகிய உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் சிலராக கூடி ஆண்டுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும்படி தெய்வம் தங்கள் கிருபைக்காக ஸ்தோத்திரம். கூடி வந்திருக்கிறவர்களை பலப்படுத்துகிறார். இனி வர வேண்டியவர்களையும் தடைகளை மாற்றி கொண்டு வர உள்ளேயும் வெளியேயும் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு செபிக்கிற எல்லாருடைய பிள்ளைகளையும் பலப்படுத்தும். பரலோக பிதாவை எங்களோடு ஆராதிக்க வேண்டியவர்கள் இந்தியாவில் பல பகுதியிலும் வெளிநாடுகளிலும் இராணுவத்திலும் காவல்துறையில் பணியாற்றுகிறவர்கள், வாகனம் ஓட்டுகிறவர்கள், ஒவ்வொரு தொழில் செய்கிறவர்கள், மருத்துவமனையில் பணியாற்றுகிறவர்கள், ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கருத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் சோதனைகளோ வேதனைகளோ தியான வாழ்க்கையில் வராமல் இருக்கும்படி நாங்கள் இதை கூடி வந்திருக்கிறோம். அருள்வதியுடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் விடுதலையும் தேவ கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிறைவாக வெளிப்படட்டும். பரலோக பிதாவே, பாடல் பகுதியை ஆசீர்வதியும், பாடல் பாடுகிறவருடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். இசை பகுதியை ஆசீர்வதியும், இசைக்கிறவருடைய பிள்ளைகளை கிருபையை மூடிக்கொள்ளும். பாடல் மூலம், இசையின் மூலம் இன்று கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜப பகுதியை ஆசீர்வதியும், சங்கீத பகுதியை ஆசீர்வதியும். காணிக்கையாக எங்களையே அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்குள்ள வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தருடைய வார்த்தையை சுகமாக்கட்டும். ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தருடைய வார்த்தை விடுவிக்கட்டும். விடுதலையின் அபிஷேகம், உன்னதத்தின் நேருடைய மகிமை நிறைவாய் வெளிப்படட்டும். ஆண்டவரே, பார்க்கிற கேட்கிற அத்தனை மேலும் உங்களுடைய வல்லமை நிறைவாய் இறங்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். பரலோகத்தினுடைய பரிசுத்த கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் என் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு சில பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ராஜாவும் மாளிகையில் நாம் மகளாய் அமர்ந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரங்களையும் நடந்து உம்மை துதிப்பேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
வாழை கூட பாடி கடினமானது நமக்கு எதுவும் இல்லை, முடியாதது நமக்கு எதுவும் இல்லை என்ற பாடலை நாம் சேர்ந்து உள்ளது நான் பாடி கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறோம்.
கடினமானது உமக்கு எதுவுமில்லை, முடியாதது உமக்கு எதுவுமில்லை. கடினமானது உமக்கு எதுவுமில்லை, முடியாதது உமக்கு எதுவுமில்லை. யோசனையில் பெரியவனி, செயலிலே வல்லவனி. யோசனையில் பெரியவனி, செயலிலே வல்லவனி. சேனைகளின் கர்த்தரே, இயேசுவின் நாமமே. சேனைகளின் கர்த்தரே, இயேசுவின் நாமமே. சொல்லுவோம், எதுவுமில்லை, எதுவுமில்லை, முடியாதது எதுவுமில்லை. சொல்லுவோம், எதுவுமில்லை, எதுவுமில்லை. ஹல்லேலூயா. சொல்லுவோம், எதுவுமில்லை, ஓ எதுவுமில்லை, எதுவுமில்லை. முடியாதது எதுவுமில்லை. ஹல்லேலூயா. எதுவுமில்லை, எதுவுமில்லை. ஆமென், ஆமென். முடியாதது எதுவுமில்லை. கடினமானது, ஓ கடினமானது உமக்கு எதுவுமில்லை. ஆமென். முடியாதது உமக்கு எதுவுமில்லை. எல்லாம் சொல்லுவோம், கடினமானது உமக்கு எதுவுமில்லை. ஆமென். முடியாதது உமக்கு எதுவுமில்லை. சொல்லுங்க, சொல்லுங்க, கடினமானது உமக்கு எதுவுமில்லை. ஓ, முடியாதது உமக்கு எதுவுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட திருத்தொரு பாடி கத்திரமானது. பரலோக தேவனை உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனை உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நாம் கண்டேனே எங்களால் பாடலான சுற்றத்தோடு பாடி கத்தை ஆரம்பிக்கிறோம்.
பாருங்க, உள்ளத்தினால் தேவனை பாருங்க. ஓ ராமா யாரா ஷஹதுலியா ஓரி யாரா பிரமாதரே ஓ என் குடும்பத்தை ஆதரித்து நடத்த, என் பிள்ளைகளை ஆதரித்து நடத்த, ஒரு நாடுகளில் பல இடங்களில் இருக்கிறவர்கள் நீ ஆதரித்து நடத்த போதுமானவர் எத்தனை விசுவாசிக்கிறீங்க. நல்ல கண்களை காட்டி ஆறு நிலைமை சில நிமிடம் ஆண்டு குடிக்க பார்க்கலாம், சில நிமிடம் ஆண்டு மையப்படுத்துங்க. கற்று நல்லவர், கற்று நல்லவர், கற்று நல்லவர், கற்று நல்லவர். மோசையை வழிநடத்துகிறவர், மோசையை வழிநடத்துகிறவர். இந்த பகல் வேலை கத்தாவே, நாங்கள் ஆராதிக்க இந்த வேலை கத்தாவே, எங்களை வழிநடத்த நீ போதுமானவர், எங்கள் குடும்பத்தை வழிநடத்த போதுமானவர். எல்லா வந்ததிகளுக்கும் நீங்கள் நீங்களாக்கி எங்களை ரட்சிப்பவர் தேவன் என் அடைக்கலம், தேவனின் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் அவர். தேவனை அடைக்கலாம், தேவனின் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்ல முடியும். இந்த பலன்கள் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். தேவனுக்கு அடைக்கலாம், அதனால் நான் சொல்லுவேன், என் தேவனுக்கு நம்பிக்கையாக இருக்கிறபடினால் தேவனுக்கு அடைக்கலாம், என் தேவனை நான் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறபடினால் என் தேவனுக்கு அடைக்கலாம், என் தேவனை நான் ஆண்டவர் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறபடினால் அவர் எனக்கு கொடுத்தேன், அவர் எனக்கு அக்கினி மனு, அவர் எனக்கு அக்கினி மனு, நல்ல கரை காட்டி ஆவுக்கு நிறைந்து ஆபத்து நிறைந்த உலகத்தில், தங்கள் நிறைந்த உலகத்தில் சங்கீதவாளன் சொல்லுகிறார், என் நம்பிக்கை நீதான் தேவனை அடைக்கலாம், என் கோட்டையோ, என் தேவனோ, நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த பகல்களை எத்தனை சொல்ல முடியும், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன், நான் நம்பியிருக்கிறவர் என்றால் என்பது நான் அறிந்திருக்கிறேன். அவர்களை வழிநடத்த போதுமானவர், அவர்களை பாதுகாக்க போதுமானவர். இந்த அக்கினி சூழலுக்கு ராஜாவுடைய உங்களை கைக்கு நீங்கள் நீங்களாக்கி என்னை விடுவிக்க என் தேவன் பெரியவர், என் தேவன் போதுமான
பலியாலே, நீரே பலியாலே. ஆமென், 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 ஆமென். ஒரு ராதாராமா சாகுரே, மோசே வழிநடத்துகிறவர், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறவர், எங்கள் தேவனே, எங்களை வழிநடத்த இறங்குகிறாக, இந்த பல வேலை இறங்குகிறாக. உன்னை நன்றி அழைக்கிறோம், உன்னை நன்றி அழைக்கிறோம், உன்னை நன்றி அழைக்கிறோம். எங்கள் தேசத்திலே, எங்கள் குடும்பத்திலே காப்பியாசு மாறுகிறாக, வழிநடத்துகிறாக, 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 வழிநடத்துகிறாக. எங்களை மூடு ஆண்டவரே, என்னை வழிநடத்தும், என் குடும்பத்தை வழிநடத்தும். மோசே வழிநடத்தினாரே, மோசே வழிநடத்தினாரே, முன்பதாக செல்கிறார், ஒரு முன்பதாக வீட்டில் சேவையர், எந்த பக்கமும் போக முடியாத சூழ்நிலை, என் தேவன் வழியை கொடுத்தவர், ஒரு சிலரை இரண்டாய் பிறந்தவர், இந்த வியாதியை இரண்டாய் பிறந்து வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. மனிதனால் முடியாதவைகளா, ஆனால் கற்றால் முடியும். செங்கடலை பிறக்க கற்றால் முடியும், செங்கடலை பிறக்க கற்றால் முடியும், செங்கடலை பிறக்க கற்றால் முடியும். கடினமானது எதுவும் இல்லை, கடினமானது எதுவும் இல்லை. அவரால் செய்ய முடியாத அதிசயங்கள் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நம்மளோட மாற்றத்தை காட்டி விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை பேசி ஆண்டு மகிழ்ச்சியாக துடிப்போம். என் குடும்பத்தை வாழ வைக்கிறேன், உங்களுடைய தலைமையை ஒப்புக்கொடுக்கிறேன், உங்களுடைய தலைமையை ஒப்புக்கொடுக்கிறேன், உங்களுடைய தலைமையை ஒப்புக்கொடுக்கிறேன், உங்களுடைய தலைமையை ஒப்புக்கொடுக்கிறேன். நன்றி, நன்றி. அக்கினி மன்னா இறங்குகிறாரு, அக்கினி மன்னா இறங்குகிறாரு. ஒரு புண்டானவர்களை சுற்றிலும் என் பார்த்து வேலை அழைச்சவர் இந்த பல வேலை காப்பதே, இந்த வேலை ஆரம்பித்து ஒவ்வொரு குடும்பங்களை நான் சொல்லிக்கிறேன். இந்த பல வேலை அக்கினி மன்னா ஒரு இளைஞருடைய வாழ்க்கை ஒரு குடும்பங்களை பாதுகாப்பு கொடுத்தவர். ஒரு பல வேலை காப்பதே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் கற்ற பாதுகாப்பு என் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக, உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் உங்களை தற்காலவே உங்களை பலத்த பாதுகாப்பு. ஒரு நாள் புறமா ராகவே, ஒரு வீரான் புறமா உங்கள் நாமம் பலத்த குருவோம், உங்கள் நாமம் பலத்த குருவோம். நீதிமா நடக்கும் ஓடி சுகமாயிருப்பார், நீதிமா நடக்கும் ஓடி சுகமாயிருப்பார். நீங்கள் புறமா சிறப்பாக ஒரு நன்றி, 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 நன்றி. பாதுகாப்பு வெளிப்படுகின்றன நன்றி, உங்கள் தீர்வு வெளிப்படுகின்றன நன்றி, உங்கள் பாதுகாப்பு பலம் வெளிப்படுகின்றன நன்றி. நான் நம்பியிருக்கிறேன், அவர்களுக்கு அடைக்கலாம், அவர்களுக்கு விழுந்தோம், அவரே கண்களை ஆகையா எங்களை நல்லடிகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். ஆகையா அவர்கள் நல்லடிகளுக்கு நீங்களாக்கி எல்லா நல்லடிகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா சூழ்நிலைகளுக்கும் என்னை நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொன்னால் தேவனை நான் நம்பி இருக்கிறேன், தேவனை நான் நம்பி இருக்கிறேன். அத்தனை வார்த்தை சொல்லுகிறேன், தேவனை நான் நம்பி இருக்கிறேன், தேவனை நான் நம்பி இருக்கிறேன். அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவரே நான் நம்பி இருக்கிறேன், அவரே நான் சார்ந்திருக்கிறேன், அவரே நான் நோக்கி இருக்கிறேன். அவர்களை வைப்பார் உயர்ந்த அடைக்கலத்திலே, உயர்ந்த அடைக்கலத்திலே, உயர்ந்த அடைக்கலத்திலே. உங்கள் அன்பின் கரங்களை காண செய்யும், உங்கள் அன்பின் கரங்களை காண செய்யும். இயேசுவே, இயேசுவே, நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர். Oh Jesus, Jesus, oh Rama Santana, oh Hallelujah. நீ நல்லவர், நீ பெரியவர், நீ மாறாதவர். நாங்கள் நம்பி இருக்கிறவரே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உம்மிடத்தில் தான். எத்தனை பேர் இந்த பகல்களில் சொல்லப்படும் என் நம்பிக்கையெல்லாம் நீங்க தான், என் நம்பிக்கை நீங்க தான். இயேசுவே நம்பிக்கை. என்னை வல்லிகள் நல்லடிகளுக்கு நீங்கள் ஆக்கி விடுவிக்கிற தேவன்.
தேவனை நான் நம்பி இருக்கிறேன். ஆமையா என்னை அவர் நல்லடி எனக்கு நீங்களாக்கி விடுவீர்ப்பா. தேவனையே நான் நம்பி இருக்கிறேன். அந்த ஆழத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். அப்பா ஆபத்து நிறைந்த உலகத்தில் எங்களுக்கு பரிகாரம் செய்ய யாரும் இல்லை. ஆண்டவரே பணம் இருந்த எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் செய்திகளை பார்ப்போம். இந்தியாவில் தொற்று அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒரு நிமிடம் ஆண்டவரே இந்த வியாதியில் நீங்கள் தேசத்தை விடுவீங்கன்னு கேளுங்க மக்கள். ஒரு நிமிடம் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஒரு வலது கரத்தை ஆண்டவர் நேரா உயர்த்தி கேளுங்க. வலது கரத்தை ஆண்டவர் நேரா உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே எங்கள் தேசத்தின் ஆண்டவரே முதல் இடத்திலே போய்விட்டிருக்கிறது. ஆண்டவரே தொற்று அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எங்கள் தேசத்தை விடுவோம். எங்கள் தேசத்தினால் மனம் இழந்தோம். பணம் இழந்த பரிகாரம் இல்லை. பணம் இழந்த விடுதலை இல்லை. ஓ அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனே எங்கள் தேசத்தினால் மனம் இழந்தோம். எங்கள் தேசத்தினால் மனம் இழந்தோம். எங்கள் தேசத்தினால் மனம் இழந்தோம். எங்கள் தேசத்தினால் மனம் இழந்தோம். அடுத்த போகிற ஜனத்தினால் நாங்கள் சொல்கிறோம். எங்களோட இடத்தை சமயப்பட்டவர்கள், எங்கள் உடன்பிறப்புகள், எங்கள் சமயவர்கள், எங்கள் சமயவர்கள் தினமும் தினம் நடத்து கொண்டே இருக்கிறார்களே. இந்த பலங்களை கண்ணீரோடு எங்கள் பணியாளியே உங்களை நோக்கி எங்கள் கண்களை ஏறடிக்கிறோம். விடுவியும் அற்புதம் செய்யணும். வாழக்கும் பிள்ளைகள் வாழட்டும். வாழ்க்கை பாடுவது வாழது பிள்ளைகள் வாழட்டும். எங்கள் தேசத்தினால் மனமிழந்தோம். இரவு பகலிருந்து அயலாமல் உழைக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக சொல்லுகிறோம். பாதுகாப்பை கொடும். நல்ல சுகம் கொடும். நல்ல பலன் கொடும். 40 நாள் உழைக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக சொல்லுகிறோம். அவருடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். எங்கள் தேசத்தை விடுவியும். ஓ நகரத்தை நோக்கி கொண்டே செல்கிற இந்த உலகம் சொல்லுங்க. எங்கள் தேசத்தினால் கற்ற மனம் இழந்தோம். எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, தேவனின் நம்பிக்கை, தேவனின் நம்பிக்கை. இந்த பகல் வேலை தேவனே நம்பிக்கை. இந்த பகல் வேலை ஆகார வேலை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் சொல்லணும். ஆண்டவரே நீதான் என் நம்பிக்கை, நீதான் என் நம்பிக்கை. இந்த உலகம் கை கொடுக்காம போகலாம், ஆனால் நீரே என் நம்பிக்கை. உண்மையிலே நான் வாழத்தை வைத்திருக்கிறேன். நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் நம்பிக்கைக்குரிய தேவனை நோக்கியே பார்க்கிறோம். எங்கள் தேசத்துக்காக மனம் இழந்தோம். எங்கள் தேசத்துக்காக மனம் இழந்தோம். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்வார். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்வார். இந்த பகல்களில் விசுவாசிப்பீங்க. என் நம்பிக்கை அவர் மேலதான் இருக்கிறது. என் நம்பிக்கை அவர் மேல் மாற்றதான் இருக்கிறது. அப்படியே வலது கரத்தை ஆண்டவரே உயர்த்தி வல்லடிக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறது. தேவனே நான் உண்மை நம்பி இருக்கிறேன். ஆகையா நீங்க வல்லடிக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறீர்கள். நம்பத்தக்க உண்மையுள்ள சொன்னதை செய்வார். இயேசு நம்பத்தக்க உண்மையுள்ள சொன்னதை செய்வார். நேற்றும் இன்றும் நாளை இன்பம் மாறாதவர். நம்பினாரே என்று அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை இன்பம் மாறாதவர். நம்பினாரே
இருக்கிறார். தெய்வம் எல்லா குடும்பங்களையும் மார்போடு அனைத்து இந்த கொள்ளை நோயை குறைத்து எடுத்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை காப்பாற்ற ஆண்டவர் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரை ஆராதிக்கும்படி அவருடைய பிள்ளைகளாக நாம் கூடி வர உன்னத தெய்வம் நமக்கு தந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். பாட ஜெபிக்க உன்னதத்தின் வல்லமை தானம் செய்தவரை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இனி வரவேண்டிய தேவ பிள்ளைகளை கடைகளை மாற்றி வேகமாய் கொண்டு வர முடியாத கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மோடு ஆராதிக்க வேண்டிய தேவ பிள்ளைகள் இந்தியாவின் பல பகுதியிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிறவர்கள் கண்மணி போல பாதுகாக்க முடியாத கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீத பகுதிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். காணிக்கைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியான முழுமையாக நம்மத்தில் அசைவாட முடியாத கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளையும் ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். சங்கீத பகுதிக்காக வேகமாக நாம் எழும்பி நிற்போம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு உதவி. சங்கீதம் 119 9ஆம் வசனம் தொடங்கி 16 வசனங்களை முடியும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறது. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து உம்முடைய வாக்கின் நேர தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்து உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்கு. 14ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிப்போம். திரளான செல்வத்தில் கழிக்கிறோம் போல நான் உமது சாட்சியின் வழி கழிக்கிறோம். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல 119ஆம் சங்கீதத்தில் சில வசனங்களை சற்று நேரம் தியானிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் அந்த நல்ல கருவிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லலாம் அல்லேலூயா. இந்த முதல் வசனத்தை வாசிக்கலாம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறவன் தானே என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த நல்ல 5வது மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலே பரலோக தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். உலகத்திலே மனிதர்களை பார்க்கும் போது சிறு பிராயம், வாலிப பிராயம், முது வயதில் 3 பிராயங்களை பார்க்கும். ஆனால் இந்த வாலிப பிராயம் மிக ஒரு கடினமான சூழ்நிலை, பாவம் தன்னை சீக்கிரத்திலே அண்டிக்கொள்ளுகிற ஒரு காலமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தன்னுடைய வழியை, ஒரு மனிதனுடைய வழி எப்பொழுதும் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. அது கர்த்தருடைய வசனத்தினாலே மாத்திரமே சுத்திகரிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவன் சுத்திகரித்து சுத்தமாய் வழிகளிலே நடக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் இல்லை என்று சொன்னால் சுத்தமான வழிகளிலே நடக்க முடியாது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறதா, பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, ஆண்டவருடைய வசனம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் போது அவருடைய கால்களுக்கு அது ஒரு தீபமாய் மாறுகிறதா. அல்லேலூயா, ஓ ஸ்தோத்திரம். அவர் தீபமாய் வசனம் இருக்குமானால் ஆண்டவருடைய பாதையை விட்டு விலகாதபடி தன்னை காத்துக் கொள்வதற்கு அது ஏதுவாய் இருக்கும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வசனம் வெளிச்சமாய் இருக்கிறதா. அல்லேலூயா. நாம் ஆபத்திலே பாவத்திலே சத்துடைய திட்டங்களிலே சிக்கிக் கொள்ளாதபடி ஆண்டவர் நம்மை வெளிச்சத்திலே நடத்துவதற்கு அவருடைய வார்த்தைகளை ஜீவன் உள்ளதாய், அதிகாரம் உள்ளதாய், மகிமை நிறைந்ததாய் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் அவருடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதைகளிலே வெளிச்சமாய் அவருடைய பாதைகளில் நாம் நடந்து கொள்ளும் போது அவருடைய வார்த்தைகளை விவரித்து சொல்லுவார்கள். அல்லேலூயா. யோபு பக்தனுக்கு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் காண்பித்தார். அவன் வெளிச்சத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே போராட்டங்கள், வேதனைகள், சோதனைகள் கடந்து வந்த போது அவைகளிலே ஜெயம் எடுத்ததன் காரணம் கர்த்தருடைய வெளிச்சம் அவனுக்குள் இருந்தது. அல்லேலூயா. வெளிச்சம் என்கிற வசனம் அவனுக்குள் கிரியை செய்தது. அருமையான வாலிப பிள்ளைகளை, ஒரு கர்த்தருடைய வசனம் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யுமானால் உங்கள் கால்கள் தடுமாறுவதில்லை. நிச்சயமாகவே அது கிறிஸ்துவுடைய பாதைகளில் நடத்தி செல்லும். உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு நான் தேடுகிறேன், உம்முடைய கற்பனைகளை விட்டு நான் வழி விலகாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஒரு வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடு, கொஞ்சம் அல்ல, அரை அல்ல, முக்கால் அல்ல, முழு இருதயம். அல்லேலூயா. அது இது நமக்கு இன்னைக்கு கடினமான ஒரு காரியம். முழு இருதயத்தையும் எப்படி ஆண்டவருக்கு கொடுப்பது? சாமுவேல் தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த போது சாமுவேலோடு ஆண்டவர் பேசினார். சில திட்டங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். முழு இருதயம், நம்முடைய முழு இருதயமும் கிறிஸ்துவுக்காய் பயன்பட வேண்டும். அந்த முழு இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? அழுக்கு இருக்கக்கூடாது. சில வேளைகளிலே நாம் குடிப்பதற்கு தண்ணீர் கிளாஸில் டம்ளரில் கொண்டு வருவார்கள். சில வேளைகள் அதில் என்ன நடக்கும்? ஒரு தூசிக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன அழுக்கு அதற்குள்ளே கிடக்கும். அப்போ அந்த தண்ணீர் என்ன செய்வோம்? கீழே ஊற்றி விடுவோம். அல்லேலூயா. இந்த தண்ணீர் நமக்கு அழுக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு வரவராக கீழே ஊற்றி. ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள் சின்ன ஒரு அழுக்கு இருக்குமானால், இல்லைன்னா பாவ அழுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால் அந்த இருதயத்துக்குள் ஆண்டவருடைய வசனம் கடந்து வர முடியாதபடி, இல்லையென்றால் ஆண்டவருடைய வல்லமை கடந்து வர முடியாதபடி, இல்லையென்றால் ஆண்டவரைக்குள்ளே இயேசு கிறிஸ்துவுக்குள் கடந்து வர முடியாதபடி
அல்லேலூயா. அப்படின்னா ஒரு வாலிபன் இல்லை தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நம்மை முழுமையாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் பாதுகாக்க வேண்டியது அவசியமாய் இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் அழுக்கு இருக்குமானால் அதை ஆண்டவர் ஒதுக்கி வைத்து வருவார். அல்லேலூயா. அல்லாஹ் இங்கே தாவீது சொல்லுகிறார், முழு இருதயத்தோடு ஆண்டவரே நான் உம்மை தேடுகிறேன், ஆனாலும் உம்முடைய கட்டளைகளை விட்டு நான் வழி விலகாதபடி நீர் என்னை காத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க விரும்புகிறீர்கள்? என்னை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த வருஷத்திலே இந்த 5வது மாதத்தின் முதல் நாளை காண செய்த ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் ஜெயம் கொள்ளும்படி பாதுகாக்கும்படி அவருடைய மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக முழுமையாய் ஒப்புக் கொடுக்கும் போது பரலோக தேவனுடைய மகிமையினாலே நம்முடைய இருதயத்தை நம்முடைய வாழ்க்கையை நிரப்புகிறார். அதில் அழுக்கு இல்லாதபடினாலே இயேசு கிறிஸ்துவின் மகிமை நம்மிலே பிரகாசிக்கும் போது நம்முடைய கால்களுக்கு அவருடைய வசனம் தீபமாய் மாறுகிறது. நம்முடைய பாதைகளுக்கு அவருடைய மகிமை வெளிச்சமாய் மாறுகிறது. அந்த பாதையிலே நம்முடைய வாழ்க்கையிலே தடுமாறாதபடி, உபத்திரவங்கள் வேதனைகளில் சிக்கிக் கொள்ளாதபடி ஆண்டவர் பாதுகாக்கும்படி ஒரு மகிமையை நமக்குள்ளே நிறைவாய் ஊற்றுகிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் பாவத்துக்கு நேராய், வேதனைக்கு நேராய், கண்ணீருக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நாம் மீட்கப்படுவதற்கு நம்மை முழுமையாய் கிறிஸ்துவுடைய சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இத்தனை நாட்களும் முழு இதயத்தோடு ஆண்டவரை நீங்கள் தேடாவிட்டால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் முழு இதயத்தோடு தேட விரும்புகிறேன், உம்முடைய கட்டளைகளை விட்டு விலகாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்கிறோம். ஆண்டவரோடு கேட்போம் என்றால் நிச்சயம் ஆண்டவர் செய்வார். இந்த 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல சாட்சிகளின் வழிகளிலே களி கூறுகிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல என் அப்பருடைய மகிமையினால் நிறைக்கப்பட்ட முழு இதயத்தோடு தேடுகிற பிள்ளைகள் அவருடைய சாட்சியிலே, அவருடைய மகிமையிலே, அவருடைய வார்த்தைகளே களி கூறுவார்களாம். அல்லேலூயா. அவருடைய சாட்சிகளிலே களி கூறுகிறவர்களாய் அவருடைய மகிமையான அற்புதங்களை, அதிசயங்களை, இந்த உலகத்தில் அவர் செய்த நன்மைகளை குறித்து களி கூறுகிற தேவ பிள்ளைகளாய் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. அப்படிதான் நம்மை தெரிந்து வைத்தார், தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. அவருடைய சாட்சிகளிலே நம்மை களி கூற செய்வார்களா? இந்த கடைசி வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய பிரமாணங்களிலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், உம்முடைய வசனத்தை நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று வாக்குறுதியை ஆண்டவரிடத்திலே கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னால் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே தேவனுடைய சமூகத்திலே ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, அவருடைய பிரமாணங்களில் மகிழ்ச்சியாக இருக்கிற நாம் ஒரு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வசனத்தை ஒரு நாளும் மறவாதபடி நம்முடைய இதயத்தில் வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை இந்த வசனங்களால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல சங்கீத பகுதிக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போது ஒரு பாடல்கள் கர்த்தருக்கு காணிக்கை படைக்கிற நேரமாகிறது.
இந்த நாளிலும் என்னுடைய திரு சமூகத்திலே கூடி கர்த்தரை துதிக்க ஆராதிக்க உன்னதத்தின் தெய்வம் நமக்கு தந்த அவருடைய கிருபைக்காக நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று ஆராதிக்க கர்த்தர் நமக்கு தந்த அவருடைய கிருபைக்காக நான் ஒரு கோடி நன்றி செலுத்துகிறேன். வெளியிலும் உள்ளே உட்கார்ந்திருக்கிற யாவரும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய இந்த ஆராதனையை நீங்கள் நாளை பரிசுத்த நாளிலே டிவியிலே பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எந்த நேரம் வரும் என்பதை காஸ்பல் டிவி, விக்டர் டிவி, இந்த 2 டிவியிலும் நீங்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும். நேரத்தை உங்களுடைய மொபைலில் மெசேஜ் கடந்து வரும், அதை இந்த நேரத்தை பார்த்து நீங்கள் பார்க்கலாம். மிக முக்கியமானது நம்முடைய சபையில் நடக்கிற ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த ஆராதனை நேரத்தில் நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்து ஆராதிக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் பங்கிராஜ் அவருடைய அம்மா கிறிஸ்து இயேசுவுக்கு நித்திரை அடைந்தார்கள். வேலைக்கிழமை நல்லடக்கம் ஆராதனை நடந்தது. அருமையான தாயார் சுபகரன் இருக்கும்போது கர்த்தருடைய ஆலயத்தில் கடந்து வரவும் ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவருடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்கு ஆறுதலுக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த அடக்க ஆராதனையில் பங்கு எடுத்த அன்பு தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வேகமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்ற தலைப்பில் நாம் வேதத்தை இன்று தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் நிர்மலமாகாமல் இருப்பது ஆண்டுடைய சுத்த கிருபை. கர்த்தருடைய கிருபை அநேகருடைய ஸ்தோத்திர பலியினால் கிருபை பெருகும் என்று பைபிள் சொல்லுகிறது. நாம் நிர்மலமாகாமல் இருப்பது ஆண்டுடைய சுத்த கிருபை. கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகள் மேல் கிருபை பெருகும் என்று சொல்லப்படுகிறது. அவ்விதமாக கிருபையை குறித்து அதிகமாக சங்கீத பகுதியிலே பல இடங்களிலே பார்க்கிறோம். செங்கடலை 2 பிளந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று பாடப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியிலே பார்க்கிறோம். வேதத்தில் அநேக பகுதிகளையும் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுகளை பார்க்கும்போது ஆண்டுடைய கிருபையை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த நாளிலே நாம் உயிரோடு இருப்பது ஆண்டுடைய சுத்த கிருபை. உலகத்திலே கொள்ளை நோயினாலே மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கொடிய வேதனையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த கொள்ளை நோய் மத்தியிலும் ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தலைமுறைகளையும் தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிறவர்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். அவருடைய கிருபையே. அல்லேலூயா. நாம் போராடி ஜெபிக்கும்படி ஆயத்தமாகும். இந்த கொள்ளை நோய் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டு மாற வேண்டும், தமிழ்நாட்டை விட்டு மாற வேண்டும், இந்தியாவை விட்டு மாற வேண்டும். மக்கள் கூட்டம் கூட்டமாக மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். தொலைபேசியிலே நாம் கேட்கும் போது உள்ளமெல்லாம் நடுங்குகிறது. 1.5 வயதான பிள்ளை பெற்றோருடைய கரத்திலிருந்து அழுது அந்த நேரத்தில் மரணம் அடைகிறது. வாலிபர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் லட்சக்கணக்காக பணத்தை செலவு பண்ணினாலும் விடுதலை இல்லாதபடி வேதனையோடு காணப்படுகிறார். ஆகினால் இந்த காலத்தில் அவருடைய கிருபை நமக்கு தேவை. அவருடைய கிருபை நம்முடைய குடும்பங்களை தாங்க வேண்டும். அவருடைய கிருபை நம்முடைய தேசத்தை தாங்க வேண்டும். அவருடைய கிருபை தான் நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகுவதில்லை. சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு விலகுவதில்லை.
மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவருடைய கிருபை ஒருபோது நம்மை விட்டு விலகி போவதில்லை. ஹல்லேலூயா. எல்லாமே விலகி போகலாம். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியம் ஒரு நாளிலே மாறி போகலாம். ஆனால் உன்னதத்தில் மாறி போவதில்லை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகலாம், என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை. இதை இன்றைக்கு நாம் பிடித்துக் கொள்வோம். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு உள்ளங்களே, நீங்கள் இந்த வார்த்தையை அப்படியே பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நீ சொல்லி இருக்கிறல்லவா, உங்களுடைய கிருபை எது விலகி போனாலும் உங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலகி போவதில்லை. அதை உடன்படிக்கையாக தந்திருக்கிறது. சமாதானத்தில் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். நம்மை பார்த்து ஆண்டவர் மனதுருக வேண்டும். ஆண்டவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. அவர் மனதுருக்கம் உள்ளவர், கொடூரமானவர் அல்ல. ஏன் இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது ஸ்தோத்திரம் என்று கேட்டால், ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே இதை அனுமதிப்பதில்லை. ஆனால் தேசத்தின் பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் இவைகள் அதிகரிக்கும் போது கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சி வரும், மக்கள் தாராள மரணம் அடைவார்கள் என்று பரிசுத்த வேதத்திலே திட்டவட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் அவருக்கு பயந்து அவருக்காக பிரியமாய் வாழுகிற அவருடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கிருபை பெருகிக் கொண்டே இருக்குமா. அல்லேலூயா. ஒரு பகுதியில் கொள்ளை நோய் பெருகும் போது, வேதனைகள் பெருகும் போது, ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற தேவ ஜனங்கள் மேல் ஆண்டவருடைய கிருபை பெருக வேண்டும். அவருடைய கிருபை பெருகினால்தான் இவைகள் நாம் காப்பாற்ற முடியும். ஆண்டவருடைய கிருபை பெருகினால்தான் நாம் ஆண்டவருக்காக வாழ முடியும். ஆகினால் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவே கர்த்தருடைய கிருபை பெறுவோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் நிர்மலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய பலவீனத்திற்காக கதறி ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், மகனே, இந்த பலவீனம் உன்னோட இருக்கட்டும், ஆனால் என் கிருபை உன்னை தாங்கும். ஹல்லேலூயா. பலவீனம் உள்ள நாட்டிலே, பலவீனம் உள்ள தேசத்திலே, பலவீனம் உள்ள குடும்பத்திலே, பலவீனம் உள்ள இந்த மண்ணான சரீரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சாட்சியாக சொல்லுகிறார், உடன்படிக்கையாக சொல்லுகிறார், இவையெல்லாம் இருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகுவதில்லை. கிருபை ஆண்டவர் உடன்படிக்கையாக தருகிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் என்று எண்ணுகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். ஆண்டவருடைய சமாதானம். யோவான் 14 வாசிக்கிற, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். கலக்கம் நிறைந்த உலகத்திலே வாழ்கிறோம், வேதனை நிறைந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஸ்தோத்திரம். வறுமைகள் நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கலாம், ஒரு பகுதியை நோய்கள் நெருக்கிக் கொண்டிருக்கலாம். இவைகள் மத்தியிலும் இன்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிற வார்த்தை என்ன? என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. நாம் உண்மையாக ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? அவரை நாம் நம்புகிறோமா? அவருடைய கிருபை ஒருபோதும் மாறி போவதில்லை. கழிந்த வாரத்திலே பார்த்தோம், நீதிமானை குறித்து பார்த்தோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், மகனே மகளே, என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை. உலகம் விலகலாம், சோதரம் எல்லாமே, பணம் விலகி போகலாம். எது விலகி போனாலும் நம்மை படித்த ஆண்டவர்
அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். சங்கீதம் 91 சொல்லப்படுகிறது, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனுடைய நிழலிலே தங்குகிறான். தேவனுடைய நிழலிலே தங்குகிற தேவ பிள்ளைகள் மேல் ஆண்டவர் கிருபை வைத்திருக்கிறார். எப்படி கிருபை வைத்திருக்கிறார்? ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மேல் மனதுருகி அப்படி கிருபை வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு உள்ளமே, சங்கீதத்திலே பார்த்தோம், வாலிபனை குறித்து கேட்டோம். வாலிப உள்ளமே, உண்மையில் ஆண்டவர் மனதுருகினால்தான் காப்பாற்ற முடியும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் மேல் மனதுருக வேண்டும், சபை மேல் மனதுருக வேண்டும், தேசத்தின் மேல் மனதுருக வேண்டும். மனதுருகிறார் என்றால் அவர் கிருபையை நல்கி தந்து கிருபையிலே மூடிக்கொள்கிறார், சமாதானத்தை உடன்படிக்கையாக தருகிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை நான் கீழே வாசிக்கும், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருக்க வேண்டும். கலங்க வேண்டாம். கலங்குகிற தேசத்திலே வாழ்கிறோம், நாம் கலங்க வேண்டாம். அப்போஸ்தலன் பவுல் கப்பல் யாத்திரை செய்து கொண்டிருக்கும் போது 100க்கு அதிபதி படை வீரர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். பயங்கரமான புயல், கப்பல் ஓட்டி சோதரன் சொல்லுகிறான், தப்ப முடியாது. அப்போஸ்தலன் பவுல் கர்த்தருடைய தரிசனத்தை பெற்று அவர் சொல்லுகிறார், நீங்க பயப்பட வேண்டாம், நீங்கள் அப்பம் புசியுங்கள். சோதரன், கப்பல் சேதம் அல்லாமல் உங்களுக்கு ஒரு சேதமும் வருவதில்லை. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை நம்பினார்கள். நம்பி அவர்கள் அப்போஸ்தலன் பவுல் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டாங்க. கப்பல் சேதம் இல்லாம எந்த மனித சேதமும் வரவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தபடினால் கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்குகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவீர்கள் என்றால் அவருடைய கிருபை உங்களை தாங்கும் என்பதற்கு சந்தேகமில்லை. ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் செவியை சாய்த்து தேவனுடைய வார்த்தை கேட்கிற உள்ளமே, கவனமாய் கர்த்தருடைய வார்த்தைக்காய் உங்கள் செவியை சாய்த்து, அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்ற, செவியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள். ஹல்லேலூயா. செவி சாய்த்த இடத்தில் வாருங்கள். செவி சாய்க்கணும். ஏசாயா 55:3 நாம் வாசிக்கிறோம். செவி சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், மௌனமாய் இருக்காதீங்க. இன்னைக்கு ஆராதனை இல்லை. ஆராதனை இல்லாத காரணத்தினால் மக்கள் வேதனைப்படுகிறார்கள். இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். அன்புள்ளவே, நீங்கள் மௌனமாக இருக்காதீர்கள். உங்கள் செவியை சாய்த்த இடத்தில் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா என்ன செய்யுமா? பிழைக்குமா? நம்ம பிள்ளைகள் பிழைக்கணும், நம்முடைய தேசம் பிழைக்க வேண்டும், பரிசுத்தவான்கள் பிழைக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் சபை பிழைக்க வேண்டும். அதற்காக நீங்கள் உங்கள் செவியை சாய்த்துக் கொள்ளுங்கள். இதுவரையில் நம்முடைய செவி எங்கேயோ போயிருக்கலாம், எதையோ நாம் சிந்தித்திருக்கலாம், இல்லை யாரிடத்திலெல்லாம் கேட்டிருக்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்காரன் நிச்சயமான கிருபை உங்களுக்கு எப்படி தருவாராம்? நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கிருபையை நித்திய உடன்படிக்கையாக உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே ஆண்டவர் ஏற்படுத்த வேண்டும் என்றால், நல்கி தர வேண்டும் என்றால், உங்கள் செவியை சாய்த்து ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
வேதனை சோதனைகள் நிறைந்த உலகத்திலும் ஆறுதலின் தெய்வம், சமாதானத்தின் தெய்வம், விடுவிக்கிற தெய்வம், வழி நடத்துகிற தெய்வம், பாதுகாக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நான் பிரசங்கம் பண்ணுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், உங்கள் செவிய இடத்தில் சாய்த்து இடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் செவியை சாய்த்து வாருங்கள், அப்பொழுது உங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். இல்லை என்றால் ஆத்மா பிழைப்பது கடினமான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளில் சொல்லப்படுகிறது, 1/3 பங்கு தேசத்திலே அழிவு உண்டாகும். ஸ்தோத்திரம். மனிதன் ஸ்தோத்திரம் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. இது எதனாலே? மனிதனுடைய அக்கிரமம் மிகுதியாய் போகும்போது, பாவம் மிகுதியாகும் போது இவைகள் நடக்கும். அல்லேலூயா. இந்த காலத்திலும் தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு செவியை சாய்க்காதபடி எல்லாருக்கும் வருகிறது போல வரட்டும், அதை நான் பார்த்துக் கொள்ளலாம் என்று மனதிலே எண்ணாதே. நீ புலம்பு ஒரு நேரம் வருவதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் ஒரு செவியை சாய்த்து கேளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் உங்கள் செவியை சாய்த்து கேளுங்கள். பைபிள் சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். என்ன கண்டடைவார்கள்? சமாதானத்தை கண்டடைவார்கள், தன்னுடைய ஆண்டவருடைய கிருபையை கண்டடைவார்கள். அந்த கிருபையை சமாதானத்தை கண்டடையத்தக்க நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பைபிள் சொல்கிறது, உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆண்டவருடைய கிருபையை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கிருபை. அல்லேலூயா. அநேகருடைய ஸ்தோத்திர பலியினால் கிருபை பெருகும் என்று பைபிள் சொல்லுகிறது. அநேகருடைய ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. பூமியில் உள்ள எல்லா மக்களும் ஒரு நிமிடம் ஏசப்பா ஸ்தோத்திரம் என்று சொன்னா போதும், இந்த கொள்ளை நோயே ஓடிவிடும். கரங்களை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம். எல்லா மக்களும், பூமியில் இருக்கிற இந்தியாவில் உள்ள எல்லா உள்ளங்களும் இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஒரு நிமிடம் அவர் வாயை திறந்து சொல்லுவாங்கன்னா, கொள்ளை நோயே இல்லாத ஒரு நல்ல இந்தியாவாக கற்று நம்முடைய இந்தியாவை மாற்றி தருவார் என்பதற்கு சந்தேகம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், வானத்தை பூமியில் சகலவற்றையும் படைத்தவர், கேட்கிற உங்களை பார்க்கிற உங்களை என்னையும் படைத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையை நித்திய உடன்படிக்கையாக கொடுக்கிறார். மாறி போகிற கிருபை அல்ல. சோதரம். அவருடைய நன்மை, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்று நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்மை செய்கிறவரா சுற்றி தெரிந்தார், இன்று நன்மை செய்கிறார். அப்போ தேவன் எங்கே? தேவன் இருந்தால் இப்படி ஒரு சோதனை வருமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே என்று அநேக கேள்வி கேட்கலாம். உன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? எவ்வளவு நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்? ஸ்தோத்திரம். ஒரு எஸ்தர் ராஜ்யத்துடைய உபவாசம், கண்ணீர், துடித்த இருதயம், யூத மக்களை எல்லாரும் ஒன்று கூடி ஆமென் உபவாசித்தார்கள். உபவாசித்த போது அழிவு அந்த தேசத்தை விட்டு ஓடிவிட்டது. ஹல்லேலூயா. யூதர்கள் சேர்ந்து ஒரு மனம் பெற்றார்கள். தேவ சபையே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களே, இன்று ஒரு மனம் படுங்கள். ஆண்டவரை துதிக்க செவியை சாய்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை துதியுங்கள். தேசத்தின் மேல் கிருபை அதிகரிக்கட்டும். நம்முடைய சபையிலே கிருபை அதிகரிக்கட்டும். நம்முடைய வீடுகளிலே கர்த்தருடைய கிருபை அதிகரிக்கட்டும். நாம் செய்கிற தொழிலே கர்த்தருடைய கிருபை அதிகரிக்கட்டும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் எரேமியா 32:40. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை விட்டு வெளியே போகாமல் இருக்கும்படி ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி ஆண்டவர் நம்மை விட்டு பின்வாங்கி போகாதபடி நித்திய உடன்படிக்கையாக அவர் தம்முடைய கிருபையை நமக்கு இன்று தரப்போகிறார். நம்முடைய குடும்பத்துக்கு தரப்போகிறார். சபைக்கு கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த கிருபையை தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் வெறும் கையோடு கடந்து வந்திருக்கலாம், வெறும் கையோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இப்போது திரும்பி போவதற்கு முன்னாலே கிருபையினாலே நிரப்பப்பட்டு போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடி 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடி 13:34. இனி அவர்கள் அழிவுக்கு உட்படாதபடி மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இனி அவர்கள் அழிவுக்கு உட்படாதபடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அவர் இன்றும் ஜீவிக்கிறார். இன்று மாறி போகல. இந்த கூட்டத்தில் உங்கள் மத்தியில் ஆண்டவருக்கு நேராக உங்கள் செவியை சாய்ந்தீங்கன்னா உங்கள் அருகில் வந்திருக்கிறார். ஆனால் அவர் உங்கள் இருதயத்தில் வர வேண்டும். சோதரம் தாவீதுக்காரர்கள் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். தாவீதுக்காரன் கிருபை இன்றைக்கு உங்களுக்கும் அந்த கிருபையை நல்கி தரப்போகிறார். அந்த கிருபையிலே நாம் வழி நடத்தப்பட வேண்டும். இஸ்ரவேல் மக்களை கிருபையிலே வழி நடத்தினார். இந்த கொடூரமான உலகத்திலே, வேதனை நிறைந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களை மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளின் தலைமுறைகளே, வெளிநாட்டில் இருக்கிறவர்கள், இந்தியாவின் பல பகுதியில் இருக்கிறவர்கள், கழிந்த நாளில் தொலைபேசியில் கேட்ட நம்முடைய சர்ச்சில் உள்ளவங்க இருக்கிறாங்க, டெல்லியில் இருக்கிறாங்க, மும்பையில் இருக்கிறாங்க, பெங்களூர்ல இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. மரணம் 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 என்கிற செய்தியை சொல்கிறோம். அதை அவர்கள் சொல்லும் போது நம்முடைய இருதயத்திலே தாங்க முடியல. வீடெல்லாம் பூட்டி போட்டுட்டு நாங்கள் இருந்து பார்க்கிறோம். மருத்துவமனையில் கிடைக்கிற தகவல் ஒரு மணிக்குள்ள இத்தனை மரணம் அடைகிறது, ஒரு மணிக்குள்ள இத்தனை பேர் நோயாளிகளாக வந்து கொண்டிருக்கிறாங்க. இடமே இல்லை. இவ்வளவு கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் நிர்விசாரமாக இருக்கலாமா? ஆண்டவரை நோக்கி முறையிடாமல் இருக்கலாமா? இல்லை. இவைகள் எதனால் வருகிறது? நம்முடைய காரியத்திற்காக மட்டும் முறையிட்டுக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பிரச்சனைக்காக மட்டும் முறையிட்டுக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய தேவைக்காக மட்டும் முறையிட்டுக் கொண்டிருக்கிறோமா? வேண்டாம் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். அணிந்து போர் வேண்டிய ஜனங்களுமே ஆண்டவருடைய கிருபை இறங்கட்டும். அவர்களும் ஆண்டவரை நோக்கி முறையிடட்டும். எத்தனை பரிசுத்தவான்கள் மரணம் அடைகிறார்கள் இந்த கொள்ளை நோயினாலே. தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடுங்கள். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், தாவீதுக்காரன் நிச்சயமான கிருபை உங்களுக்கு கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. அந்த கிருபையை கட்ட நம்முடைய குடும்பங்களே, உங்கள் குடும்பங்களே கட்டளையிட வேண்டும். சபையிலே, இல்லத்திலே, நம்முடைய தேசத்திலே கட்டளையிட வேண்டும். சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். அரைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆசைப்பார்கள் என்றார். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே, பெரிய கொள்ளை நோயே, ஒருவரை விட்டு வைக்க மாட்டேன் என்று சொல்கிற கொள்ளை நோயே, ஸ்தோத்திரம், குடும்பமாக அடித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம்
செய்தியில கேட்டிருப்பீங்க. குடும்பமாக எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. நம்முடைய அரசாங்கம் எத்தனையோ மருந்துகளை கண்டுபிடிக்கிறது. அவர்கள் செய்ய வேண்டிய முயற்சி எல்லாம் செய்யறாங்க. ஆனாலும் சோதரம் கொடூரமாக மக்கள் மரணம் அடைந்து கொண்டிருக்கும் காட்சி நம்முடைய இருதயத்தை உடைத்துக் கொண்டிருக்கிறது. சோதரம் கன்னியாகுமரிக்கு அது வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐரேனிபுரம் தீர்கால சபை, தீர்காலை சபையானபடினால் தீ பற்றி எறிகிறதால் இங்கே வராது என்று எண்ணாதீங்க. உங்கள் செவியை சாய்த்து ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிவீங்கன்னா, ஆண்டவருக்கு முறையிடுவீங்கன்னா, அவருடைய கிருபைதான் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது கிருபை என்றும் உள்ளது என்று. ஆர்ப்பரியுங்கள் பெரிய பர்வதமே, நீ மாத்திரம். அல்லேலூயா. இங்க சொல்லுங்களேன், பெரிய கொள்ளை நோய் ஆண்டவருக்கு முன்பாக நீங்க மாத்திரம். சத்தமா சொல்லி பாருங்களேன், பெரிய கொள்ளை நோயே நீ ஆண்டவருக்கு முன்பாக ஏமாத்திரும். ஆண்டவருடைய கிருபைக்கு முன்பாக நீ ஏமாத்திரும். கரங்களை தாண்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இந்த பெரிய பர்வதத்திற்கு முன்பாக சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பெரிய கொள்ளை நோய்க்கு முன்பாக நீங்கள் ஆண்டவரை ஆர்ப்பரியுங்கள், எம்மாத்திரம் என்று சொல்லி ஆர்ப்பரியுங்கள். ஆர்ப்பரிக்கும் போது அவருடைய கிருபை நம்மை தாங்கும், உங்கள் குடும்பத்தை தாங்கும், தலைமுறைகளை தாங்கும். அது கைவிடுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 20:24. அப்போஸ்தலர் நடவடிக்கை 14:3 வாசிக்கலாம். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். கிருபை உள்ள வசனத்தினாலே நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்ட வசனம் எப்படிப்பட்ட வசனம்? கிருபை உள்ள வசனம். அந்த வசனத்தினாலே ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். இன்றைக்கு வசனத்தை கேட்கிற அன்பு உள்ளமே, வாலிப சகோதரர்களே, சகோதரியே, பெரியவர்களே, சிறியவர்களே, வசனத்தின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. எதனாலே நடக்க வேண்டும்? வசனத்தின் மூலமாக. கொரோனா என்று சொல்லப்படும் இந்த கொள்ளை நோய் வந்தபோது நான் மனதில் என்னது, 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அது அதிகமாக தாக்கும் என்று. அப்போது அவங்களுக்கு சிலவருக்கு 60 வயசானால் புஷ்டி குறைந்து விடும், பலன் குறைந்து விடும், அதனாலே தாக்கும் என்று. சின்ன குழந்தைகளை தாக்குறது. இப்போது வாலிபர்கள் பேசிக்கொண்டு நிற்கும் போது விழுந்து விடுகிறார்கள். தூக்கி கொண்டு போனால் இந்த கொள்ளை நோய் தாக்கி இருக்கிறது, மரணமடைகிறார். அவ்வளவு கொடூரமாய் இருக்கிறது. அன்புள்ளமே, நீ மனம் திரும்பு. சபையே, கதவே, குடும்பமே, சாப்பிட்டு திருப்தியா இருக்காது. ஆண்டவரை நோக்கி கதற வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உள்ள வசனம் நம்மை தாங்குகிறது. கிருபை உள்ள வசனம் நம்மை வழி நடத்தும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 20:24 வாசிக்கலாம். ஆகிலும் அவைகளை ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணும்படியாக அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், கிருபையின் வசனத்தை அறிவிக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த கிருபை தேவ கிருபை. அந்த கிருபைக்குள்ளாக நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். அந்த கிருபைக்குள்ளாக உங்களுடைய வீடு நிரப்பப்பட வேண்டும். கொர்நேலியின் வீடு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்புள்ளவே, உன் வாழ்க்கை பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரப்பப்பட வேண்டும். உன்னுடைய வீடு பரிசுத்த ஆவிக்குள்ளாக
நிரப்பப்பட வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வேகமா வாசிக்கலாம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுள்ளவர்களானபடியால் நமக்கு அருளப்பட்ட கிருபை, ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபை தந்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உனக்கும் ஒரு கிருபை தந்திருக்கிறார், எனக்கும் ஒரு கிருபை தந்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய கிருபையினாலே நம்மை நடத்துகிறார். அவருடைய கிருபை ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை தாங்கி கொண்டு போகிறது. அவருடைய கிருபை நம்மை நடத்துகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபைகளை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார். சோத்திரம், பாடல் வரம், தோத்திர பலியிடுகிற வரம், அந்நிய பாஷை பேசுகிற வரம், தீர்க்க தரிசனம் சொல்கிற வரம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை நல்கிறார். இந்த கிருபை தான் நம்மை வழி நடத்துகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கிருபை வித்தியாசம் உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் கிருபையிலே நாம் வாழ வேண்டும். இந்த கடைசி காலத்தில் ஆண்டுடைய கிருபையிலே நிரப்பப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்கூல் எல்லாம் அடைச்சு வருஷ கணக்காகிறது. சோதரம், பிள்ளைகள் சமீபத்தில் ஒரு பையன் சொல்லுறத கேட்டேன். சோதரம், ஸ்கூல் திறந்தா ஸ்கூல்ல மரம் வந்து விடாதா? முன்னாலே ஒருவர் சொன்னதை கேட்டேன். எங்க ஸ்கூல்ல பையன் சின்ன பருவத்தில் இருக்கும்போது அவர் நினைப்பாராம், ஒரு இடி விழாதா? இந்த பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு அதுதான் அறிவு. ஸ்கூல் அடைக்க வேண்டும். அப்போது ஸ்கூல் அடைக்கப்பட்டால் அம்மா விட்ட அப்பா விட்ட என்ன செய்யலாம்? உட்கார்ந்து இருக்கலாம், நல்லா விளையாடலாம். சோதரம், சின்ன பிள்ளைகளை சொல்லிப்பாங்க, படிக்கிற பிள்ளைங்க சந்தோஷப்படுவாங்க. நாளை ஸ்கூல் திறக்குறாப்பா, இல்லைன்னா வருகிற திங்கள் ஸ்கூல் திறக்குதுன்னா ஐயோ ஐயோ ஸ்கூலே மறந்துட்டேன். சோதரம், எந்த நாட்டுக்கு கொண்டு போனோம்? நான் எத்தனாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன், இனி எத்தனாம் வகுப்பு போகணும், ஒன்றும் தெரியாது. அப்படி என்று பிள்ளைகள் வேதனைப்படும் ஒரு நாள். ஆனால் இந்த நாளில் சோதரம், அருமையான பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபைக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். கிருபைக்காக காத்திருந்து அவருடைய கிருபையில நாம் வளர வேண்டும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். இந்த வியாதியில, கொள்ளை நோயில என்ன போதும்? சத்தமா சொல்லுங்களேன், என் கிருபை உனக்கு போதும். வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுங்க, போன் வரும்போது ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும் என்று. கிருபையை பற்றி பிடிங்க. அல்லேலூயா. கிருபையை பற்றி பிடிச்சிருங்க, வேற வழியே நமக்கு இல்லை. அந்த கிருபையை பற்றி பிடிச்சு அந்த கிருபைக்குள்ளாவே வாழுங்க என்று சொல்லி ஆமென், அவரை உற்சாகப்படுத்துங்க. இந்தியாவிலே வாழ்கிற பல பகுதியில வாழ்கிற தெய்வ பிள்ளைகள் இருக்கிறாங்க. மருத்துவமனையிலே பணிபுரிகிற இடத்துல சொல்லுங்க, அவனுடைய கிருபை தான் அவங்களை தாங்க வேண்டும். அல்லேலூயா. கிருபையை பற்றி பிடியுங்கள், கிருபையை விட்டுவிடாதீர்கள், கிருபையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்க. என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் கிருபை உன்னை தாங்குமாம். இல்லையா? பலவீனம் வந்தாலும் கிருபை உங்களை தாங்கும், காய்ச்சல் வந்தாலும் கிருபை உங்களை தாங்கும், எது வந்தாலும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும். சங்கீதம் 77ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வேகமா வாசிக்கலாம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே கரங்களை மட்டும் காத்தருளே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே Amen.
தாங்குகிறது. கர்த்தருடைய கிருபை தான் நம்மை நடத்துகிறது. சங்கீதம் 77ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசி. அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ. அவருடைய கிருபை முற்றிலுமாய் அற்று போயிற்றோ. வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கு ஒளிந்து போயிற்றோ. வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கு அகன்று போயிற்று, ஒளிந்து போயிற்று. ஆண்டவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்று. ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. நம்முடைய சின்ன கை குழந்தைகளை தாங்குகிறது, பெரியவர்களை தாங்குகிறது, வாலிபர்களை தாங்குகிறது. இங்கே சங்கீதக்காரன் கேட்கிறான், கிருபை அற்று போயிற்று. ஆண்டவரே, உம்முடைய கிருபை அல்லவா எங்களை தாங்குகிறது. எங்களுடைய தலைமுறைகளையும் உம்முடைய கிருபை தாங்கட்டும் என்று அதற்காக கதறுகிறோம். நாம் எத்தனை பேர் கதறுகிறோம்? அல்லேலூயா. கிருபைக்காக கதறுவோம். சோதரம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து நேரமானபடியினால் நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன். புலம்பல் 3:8. சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்தின் வழியை அடைத்து போட்டார். பாவம் அக்கிரமங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே கொடூரமாய் மாறும்போது ஜபத்தின் வழி அடைபட்டு போகிறது. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டால் தான் கிருபை பெற முடியும். பாவத்தோடு இருந்து, அநியாயத்தோடு இருந்து, அக்கிரமத்தோடு இருந்து தன் இருதயத்தை தாழ்த்தாதபடி முறையிட்டால் நம்முடைய ஜபத்தின் வழி அடைவிடும். ஜபம் கேட்காமல் போய்விடும். நாம் ஜெபித்து பிரயோஜனம் இல்லாமல் மாறிவிடுவோம். ஆனால் நாம் கண்ணீரோடு நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை நோக்கி முறையிடுவோம்னா நிச்சயமாகவே கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். இந்த கிருபையினாலே கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். உங்கள் குடும்பத்தை வழி நடத்துவார். உங்கள் பிள்ளைகள் வழி நடத்துவார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு உள்ளமே உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் அதிசயமாய் நடத்த ஆண்டவரை நோக்கி உங்கள் செவியை சாய்த்து ஆண்டவரை நோக்கி முறையிடுவோமா? அப்படி எழுப்பி நிற்க முடிந்தவர்கள் எழுப்பி நிற்போம். ஆண்டவருடைய கிருபைக்காக முறையிடுவோம். இந்த கொள்ளை நோய்க்கு கர்த்தர் ஆமை நம்முடைய குடும்பங்களை, சபையை, நம்முடைய இல்லத்தை, நம்முடைய தேசத்தை விடுவித்து காப்பாற்றட்டும். எல்லாரும் கண்ணீரோடு கரங்களை தட்டி ஆண்டவருடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. உலகத்திலே துயரம் உண்டு, திடங்கள் என் மகனே. உலகத்திலே துயரம் உண்டு, திடங்கள் என் மகனே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். ஆமென். Thank you.
எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், சத்தமாய் துதிப்போம், சத்தமாய் துதிப்போம், சத்தமாய் துதிப்போம். அவன் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ளட்டும். செய்கிற இடங்கள் ஆமென். இதை பார்க்கிற பிள்ளைகள், கர்த்தரை கேட்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தரை கிருபை சூழ்ந்து கொள்ளப்படட்டும். ஹalleluya, ஹalleluya. இந்த இந்தியாவிலே கர்த்தரை கிருபை இறங்கட்டும். ஆண்டவரே பரிசுத்தவான்களே இறங்கட்டும். ஆண்டவரே தடைகள் மாறட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லா கர்த்தரை கிருபைக்காக கர்த்தரை துதிப்போம். கிருபையே, 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 கிருபையே நடப்போம். ஒவ்வொரு உள்ளங்களை நடப்போம். உடன்படிக்கை போவோம். தெய்வமே, கிருபை, கிருபை. ஆமென். ஆயுசு நாளை கூட்டு. அதோட ஜனங்களை பாதுகாத்துக்கொள்ளு. கொள்ளையிடும். எங்கள் தேசத்தை வெளியேற்றும். கிருபையே, கிருபையே. எல்லா உள்ளங்களை ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற எல்லா உள்ளங்களை கிருபை மூடட்டும். இறைவனத்தோடு இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உம்முடைய கிருபை இறங்கட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஆண்டவரை நோக்கி முறையிடுகிற குடும்பங்களே, கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும். சூடாபாரா, ஷாபாராபா, ஜாலாபாராபா, தாலா, ரஜாரி வாராபா, ஜீவாபாராபா, தாலா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், வாழ்க்கைகள் பெருகட்டும், குடும்பங்கள் பெருகட்டும். ஜீவாபாரா, ஷீராபாரா, சின்ன பிள்ளைகள் கற்பை செய்கின்ற கற்பனை கிருபை பெருகட்டும். வாலிபர்களே கிருபை பெருகட்டும். பெரியவர்களே கிருபை பெருகட்டும். பிள்ளை நோயினால் மருத்துவமனையில் கடந்து ஆண்டவரே முறையிடுகிற ஆண்டவரே உள்ளங்களை ஆண்டவரே கிருபை இறங்கட்டும். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வெளிநாட்டிலும் இந்தியாவின் பல பகுதியில் இருக்கிறவர்களை பத்திரமாய் பாதுகாக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லா பரிசுத்தவான்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய சபையில் எல்லா குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சாயங்காலம் நடக்கிற இரண்டாவது ஆராதனைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோக பிதாவே, சர்வ வல்லவரே, உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கூடி வந்து இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்க தெய்வம் என்ற இலக்கத்திற்காக ஸ்தோத்திரம். கூடி வந்திருக்கிற சிறியோர் பெரியோரை ஆசீர்வதியும். உம்முடைய செட்டை நிலையை மூடிக்கொள்ளும், பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். வெளிநாடுகளும் இந்தியாவின் பல பகுதியில் இருக்கிறவர்களை உம்முடைய மார்போடு அணைத்துக் கொள்ளும். கொள்ளை நோய்ந்து காப்பாற்றும், வேதனை சோதனை காப்பாற்றும். ஆண்டவரே, இரத்தத்தினாலே கழிவுகளோ எல்லா உள்ளங்களை நீதிவான்களாக மாற்றும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களும் கர்த்தருக்குள் நீதிவான்களாக இப்போது மாறட்டும். ஆசீர்வாதம், சமாதானத்தையும் திட நம்பிக்கை விசுவாசத்தையும் நிறைவாய் கட்டளை. வீடு நிறா திரும்பி செல்லும் போது மேக ஸ்தம்பத்தினால் அக்கினி ஸ்தம்பத்தை மூடிக்கொள்ளும். நடந்து செல்கிறவர்கள், வாகனத்தில் செல்கிற யாவர் மேலும் கிருபை கூட இருக்கட்டும். இரண்டாவது ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தார். துதி கனமையெல்லாம் என் ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான சாந்தி ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாடுகள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கருணையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த சிநேகம் கூடுகிறோம். நாம் யாவரோடும் இன்றென்றும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களோடும் அது வருக மட்டும் அவருடைய கிருபையோடு இருப்பதாக. Hallelujah.